செய்ய கஷ்டம், நல்ல கஷ்டம். இது ஹரிணியும் கடிச்சிருச்சு, என்னையும் கடிச்சிருச்சு. இது சாரப்பாம்புன்றதால கொஞ்சம் மெத்தனமாக கையாள்வது தான். ஆக்சுவலாக அப்படி கடி வாங்கக்கூடாது, அது வந்து நல்ல பண்பு கிடையாது, நல்ல பழக்கமும் கிடையாது. இது பெருசாக சத்தம் தரோம் மாதிரி கடிக்கும், விஷம் கிடையாது, வலிக்கும், கடிலாம் வலிக்கும். வழக்கமாக நம்ம வந்து பாம்புன்னு சொல்லி நிறைய வீட்டில் கூப்பிடுவாங்க, உதவிக்காக போவோம். இன்னைக்கு பார்த்தா நம்ம வீட்லேயே பாம்பு. நாங்கள் வெளியே போயிட்டு வரோம், வந்தால் தம்பி முத்தமிழை ஃபோன் பண்ணுறான், உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பாம்பு, எல்லா கதையும் சாத்திட்டேன், அந்த பக்கம் பெட்ரூமு, இந்த பக்கம் கிச்சனு, டைனிங், எல்லா கதையும் சாத்திட்டேன், வெளி கதையும் சாத்திட்டேன், உள்ளே பாம்பு இருக்குன்னு சொல்கிறான். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம், இது நல்ல பாம்பா என்ன பாம்புன்னு தெரியாது. பாம்பு நீளமாக இருப்பா, கருப்பாக இருக்கா பாம்பு, கருப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு, பார்க்கலாம். வருதுப்பா, இது இருக்கு ஹரிமா, ராட் ஸ்னேக், ராட் ஸ்னேக் தான் ராட் ஸ்னேக்ல எப்படி வந்துச்சு? ஆமா வந்துச்சு. கதவு சாத்துறேன், கதவு சாத்துறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டா நீ? கஷ்டம், கையடிக்கா, கைய கஷ்டம், நல்ல கஷ்டம், கைய நல்ல கஷ்டம், டென்ஷனா இருக்கான். ஆமா, ரத்தம் வருது பாரு கையில, கை கட்டுமா, செம்மையா கஷ்டம்ப்பா. என்ன கஷ்டம்? ஆண்டி பாரு, என் கையும் கடிச்சிச்சு, அருணியை நல்லா கடிச்சிருச்சு. வணக்கம். நாங்கள் குடியிருக்கிறதும் கிராம பகுதி தான், அதனால தான் நமக்கு பாம்பு மீட்புக்கு நிறைய அழைப்பு வருது. நாங்கள் இங்கே திருவாலீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயிலுக்கு மனைவி போனோம். நாங்கள் மனைவி, என் மகள் எல்லாம் போயிட்டு கோயிலில் இருக்கும்போதே தம்பி முத்தமிழை ஃபோன் பண்ணுறாரு, உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பாம்பு, நான் எல்லோரும் கதவையும் அடைச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அவரால் என்ன பாம்புன்னு சொல்ல முடியல. வேகமாக திரும்பி வந்து இப்போ எல்லா கதவையும் அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்த்தோம், நீங்கள் இந்த பதிவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் சாரப்பாம்புன்னு சொல்லி. ஆனால் சாரப்பாம்புலேயே நம்ம வெவ்வேறு இடங்களில் கையாளுவோம், நிறைய இடங்களில் கடிக்காது. இதை நம்பி சாரப்பாம்பு கடிக்காது அப்படின்னு சொல்லியும் கை வச்சிடக்கூடாது இந்த பதிவை பார்க்குறவங்க. ஏன்னா பாம்பு கடிப்பட்ட பிறகு ஒரு மனநிலை ஏற்படும். அதில் ரொம்ப பயப்படுறவங்களா இருந்தால், பாம்பு கடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்களா இருந்தால் அதன் வழியாக ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரத்த அழுத்தம் அதிகமாகும், பேனிக் ஆகிடுவாங்க. அதனால் அதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் வந்து குறிப்பாக சொல்கிறோம். சாரை பாம்புகள் பெரும்பான்மையாக கடிக்காது, அது விஷம் இல்லை, உயிரிழப்பது பாம்பு கடியால் ஏற்படாது. ஆனால் பாம்பு கடிப்பட்ட பிறகு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மனநிலை ஏற்படும். அதனால பாம்பு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். இந்த பதிவு அதுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு. இதுல இப்ப கையாளுற பாம்பு ஒரு பதற்றமான சூழல் இருந்ததால இது கடிக்குது. என் மகளையும் கடிச்சிருக்கோம், அருணியும் கடிச்சிருக்கோம், என்னையும் கடிச்சிருக்கோம். அந்த காயங்களை கூட நீங்க இந்த பதிவில் பார்ப்பீங்க. இதே பாம்பு வேறு இடங்களில் கையாளும் போது அது ரொம்ப மெத்தனமா கையாளும், அது ரொம்ப லாபகமா, அது பாட்டுக்கு சும்மா இருக்கும். ஏன்டா என்ன தொடறீங்கன்ற மாதிரி ரொம்ப சும்மா இருக்கும், சாதுவா இருக்கும். அதை பேக் பண்ணி கொண்டு வந்துருப்போம். இந்த பதிவுல ரெண்டுமே நீங்க இந்த வித்தியாசத்தை பார்க்கலாம்.